ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். நம்ம கமெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இல்லைனா ஒன் பாட் ரெசிபி இல்லைனா கிளறின சாதம், இந்த மாதிரி சாதம் இல்லைனா குழம்பு ரெசிபி நிறைய போடுங்க மேம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இன்னைக்கு ரொம்பவே ஈஸியாக பேச்சுலர்ஸ், முக்கியமாக பேச்சுலர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி ஒரு டிப்ஸோட தான் நம்ம சொல்ல போகிறோம். அதே மாதிரி நியூலி மேரிடு, அதாவது நியூவாக நீங்கள் வந்து புதுசாக சமையல் கற்றுக்கணும் அப்படிங்கிறவங்க ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியதான ஒரு ரெசிபி தான். ஓகேங்களா? சாதத்தை மட்டும் நீங்கள் வடித்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா நான் என்ன சொல்கிறேன்னு பாருங்களேன். இன்னைக்கு வந்து நம்ம 2 பேருக்கு தேவையான அளவுக்கு சாதத்தை வடிச்சு எடுத்துருக்கோம். எப்பவுமே இந்த கிளறின சாதம்லாம் செய்யும்போது சாதம் கொஞ்சம் உதிரி உதிரியாக எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து குழஞ்சிட்டுனா கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ எப்பவுமே சாதத்தை நல்லா உதிரி உதிரியாக எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நான் 2 பேருக்கு, பசங்க 2 பேருக்கும் நான் செய்ய போகிறேன். இதை முதல்ல வந்து ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். அவ்வளோதான். குழம்பு எதுவும் கிடையாது. அதுக்கு என்னென்னலாம் பண்ணுறேன்னு பாருங்க. முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. செம சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு, இந்த அளவுக்கு கூட வேண்டாம், உங்களுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா 2 பேருக்கு எடுக்கிறீங்கன்னா இந்த அளவுக்கு நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கும். ஒரு கை, அந்த ஒரு கொத்து கொத்தமல்லி எல்லாம் எடுத்துருக்கோம். அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துருக்கேன். கொஞ்சோண்டு புதினா. காரம் மட்டும் எப்போவுமே நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து ரொம்ப குட்டி குட்டி பச்சை மிளகாவாக இருக்கிறதுனால ஒரு 6 மிளகா எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 3 போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 3 எடுத்துக்கோங்க. கூடவே பாருங்க ஒரு 4-5 சின்ன வெங்காயம், அதை ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு நம்ம சேர்க்க போகிறோம். இந்தாங்க, பூண்டு வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக இருக்குது, அதனால வந்து கொஞ்சம் சின்னதாக போட்டால் தான் எனக்கு மிக்ஸி அடிக்கும். இதில் ஒரு 4 பல் பூண்டு போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கிறேன். உங்களுக்கு சின்ன பல்லாக இருந்தால் ஒரு 4-5 பல் பூண்டு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இதில் வந்து 4 பல் பூண்டு நான் வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். அதே மாதிரி சின்ன துண்டு இஞ்சி நம்ம ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி வந்து இந்த பாருங்க, சின்ன பீஸ்க்கு இந்த அளவுக்கு ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்துருக்கேன். அதையும் சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இதை மிக்சியில் போட்டு நம்ம அடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட்டில் இதை வந்து நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், ரொம்ப மையாக அரைக்கணும்னு கிடையாது, கொஞ்சம் உரப்பாக இருந்தால் ஓகே தான். நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப மையாக அரைக்கல பாருங்க, நான் தண்ணி எதுவுமே ஊற்றலை, இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து அடுப்பில் பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு முன்னால் இப்போ அடுப்பில் பாத்திரத்தை வைக்கிறதுக்கு முன்னால் நான் இன்னைக்கு கட்டிட்டு பார்த்தீங்களா, இந்த சாரீ தான் நம்ம கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. மொத்தம் 7 கலர்ஸ் வந்திருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல வெட்டிங் சில்க்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உள்ள வெரைட்டி. ஃபுல்லாக பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு டிஷ்யூ பேட்டர்னில் இருக்கும். ஃபுல் ஜரி ஒர்க் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. பார்டரும் கொஞ்சம் நல்லாவே ஃபுல்லாக உங்களுக்கு கோல்டன் ஜரியில் தான் வரும். இது பாருங்கள், இதான் உங்களுக்கு முந்தி ரன்னிங் ப்ளவுஸ் வரும். சாரியோட ரேட்டு 600 ரூபாய். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வேணுங்கிறவங்க உங்கள் ஆர்டர்ஸை வெப்சைட்லேயோ இல்லைனா வந்து வாட்ஸ்அப்லேயோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். மொத்தம் 6 கலர்ஸ் இருக்குது. நீங்கள் வெப்சைட்டில் போனீங்கன்னா இது மட்டும் இல்லை, எக்கச்சக்கமான சாரீஸ் நம்ம கலெக்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை பார்த்துட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். குக்கிங் ஆயில் எது வேணாலும் ஊற்றிக்கோங்க. எப்போவுமே கலர்ன சாதத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட இருந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஓகே, ஆயில் சூடாகட்டும். இப்போ ஆயில் நமக்கு சூடாயிடுச்சு. நம்ம அடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து அப்படியே எண்ணெய்க்குள்ளே போட்டுக்கோங்க. என்னடா எண்ணெய் நிறையா இருக்குன்னு கேட்காதீங்க, உங்களுக்கு தேவையானா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, அது தப்பே கிடையாது. ஒரு சிலர் எண்ணெய் வந்து ரொம்ப சேர்க்க மாட்டீங்க, அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஒரு கிளறி விடுங்க. இது 2 நிமிஷம் எண்ணெயில் இருந்தாலே அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடும். நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். அப்படி செம்மையான ஒரு வாசனை வரும். கூடவே இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் சாதத்துக்கு உப்பு போட்டிருப்பேன், அதனால் சாதத்துக்கு உப்பு போட்டேன்னா நீங்கள் பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா சிம்மில் போட்டு கிளறி விட்டுட்டே இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் முட்டை வேணும்னா முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை வெஜிடேரியன் இப்போ முட்டை சாப்பிட்றாங்க, இன்கேஸ் முட்டை வேண்டாம்னா முட்டை விட்டுருங்க. இப்போ நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். நான் 2 பிள்ளைகளுக்கு போடுறேன். 3 முட்டை. உங்களுக்கு 1 முட்டை போதும், 2 முட்டை போதும்னா எது அளவுக்கு வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் அப்படி தள்ளி விட்டுட்டு முட்டை இதுக்குள்ளே ஊற்றிக்கோங்க. நான் 3 முட்டை போடுறேன். ஓகே, இதில் உடச்சி ஊற்றிக்கிட்டேன்னா கொஞ்சம் கெட்டு போச்சா என்னென்னு பார்த்துக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. 3 முட்டை. இதை மாதிரி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நீங்கள் பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக இதை மாதிரி செஞ்சு கொடுங்க. கொஞ்சம் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும், பிள்ளைங்க டேஸ்ட்டாகவும் சாப்பிட்டு வருவாங்க. உங்களுக்கு டிஃபன் பாக்ஸும் காலியாக வரும். நான் வந்து ஸ்கூலில் வேலை பார்க்கும்போது எப்படி இருக்கும் தெரியுமா, இப்போ தான் நான் வந்து நிறைய பேர் நீங்கள் கேட்குங்க, உங்களோட இது வந்து நிறைய பேர் நீங்கள் டீச்சராக கேட்குங்க. ஆக்சுவலாக ஆமாம், நான் டீச்சர் தான். ஒரு ஸ்கூலில் வந்து ஹெட் மிஸ்ட்ரஸாக இருந்தேன், ஒரு ப்ரைமரி ஸ்கூலில். அப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க லஞ்ச் டைமில் பாதி பிள்ளைங்க சாப்பிடுவாங்க, நிறைய பேர் இட்லி அந்த மாதிரிலாம் கொடுத்து சாப்பிட மாட்டாங்க. இதில் என்ன தெரியுமா, ஈவினிங் வந்து பேரண்ட் வந்து பிள்ளைங்களை கூப்பிட வருவாங்களா, வந்த உடனே பிள்ளை படிக்குதா, நல்லா படிச்சா, அதெல்லாம் எந்த கொஸ்டினுமே கிடையாது. ஃபர்ஸ்ட்டு கேட்குறது டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி சாப்பிடல மிஸ், பிள்ளைங்க சாப்பிடல, உடனே ஓடி வருவாங்க, மிஸ் என் பொண்ணு சாப்பிடல. ஐயோ கஷ்டமாக இருக்கும். படிச்சியான்னு கூட கேட்க மாட்டாங்க. நல்லா நீங்கள் செஞ்சு கொடுத்துருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிள்ளைங்க சாப்பிட்ருவாங்க.
ஒண்ணுமே இருக்காது, வெறும் தயிர் சோறு வைப்பாங்க, அதுவும் புளிப்பா இருக்கும். என்னதோ ஒண்ணு அவசரத்துல செஞ்சு குடுக்காங்க. அப்படி பண்ணாதீங்க. இந்த மாரிலாம் நீங்க செஞ்சு குடுக்கும்போது கட்டாயமா உங்க பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு தான் வருவாங்க. அதுதான் சொல்றதுக்காக இத எடுக்கிறேன். என்னடா இப்படி சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க. உண்மையிலேயே தான். நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் பார்த்து ஹெல்த்தியாவும் செஞ்சு குடுங்க. அதே சமயத்துல டேஸ்ட்டாவும் செஞ்சு குடுங்க. ஓகேங்களா? அந்த ஸ்கூல்ல வரும்போது நெறைய இந்த சிப்ஸ் பாக்கெட்ட மட்டும் ஒண்ணு வாங்கி கையில குடுத்து விட்டுருவாங்க. அத மட்டும் அந்த பிள்ளைகள் சாப்பிட்டு விட்டுரும். ஸோ அந்த மாரி பண்ணாதீங்க. இங்க பாருங்க. இதோட போட்டு நல்ல ஒரு கிளறிக்கோங்க. இந்த வாசனையே ஒரு ஒரு அல்டிமேட்டா இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சமா மஞ்சள்தூள். என் பையன் என்ன தெரியுமா சொல்றான்? அவன் ஸ்கூல்ல படிச்ச கதைய சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவன் எம்பிஏ பண்ணி செகண்ட் இயரு. அவன் சொல்றான், "மம்மி நீங்க குடுத்து விடுறது எனக்கு அப்படி அமிர்தமா இருக்குமாம் சாப்பிடுறதுக்கு." அப்படி சாப்பிட்டான் அவன். தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா பேரண்ட்டும் பிள்ளைங்க சொல்லணும், அமிர்தமா இருந்துச்சு. பாருங்க எவ்வளவு சூப்பரா ஆயிட்டு பாத்தீங்களா? இது கூட போட்டு நம்ம கிளறிடலாம். ஓகேயா? இப்ப நல்லா வந்து எக்க வந்து சூப்பரா நல்லா கிளறிங்க. ஒரு சில பிள்ளைங்க எக் கொஞ்சம் இது மாதிரி இருந்துச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு எவ்வளவு சாதம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சாதத்தை போட்டு கிளறிடுங்க. உப்பு மட்டும் பார்த்துக்கணும், அவ்வளவுதான். காரம் உப்பு நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான். ரொம்பவே அல்டிமேட்டா இருக்கும். சாப்பாடு அந்த அளவுக்கு கமகமன் மனமா செம்ம சூப்பரா இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். அப்படியே சூடான சாதத்தோட இதை வச்சு நீங்க வந்து பிள்ளைங்களுக்கு நெய் ஊற்றி கூட கொடுக்கலாம். அவ்வளோ ஒரு டேஸ்டியான ஒரு ஃபுட்டு. இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்து சொல்றேன். நமக்கு சாப்பாடு வந்து டேஸ்ட் பார்க்க எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து புதினாவும் கொஞ்சம் ஃப்ளேவர் கூட இருந்தால் பிடிச்சிச்சுன்னா நீங்கள் ஈக்குவல் ஹாஃப் எடுத்துக்கோங்க. இதையும் சரி மல்லியும் சரி ஹாஃப் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? எனக்கு கொஞ்சம் புதினா நான் கம்மியாக தான் சேர்ப்பேன். அதனால தான் இப்போ பாருங்கள் அந்த இந்த மாதிரி உங்களுக்கு முட்டையும் அந்த மாதிரி வருமா பிள்ளைங்களுக்கு அதோட சேர்த்து சாப்பிடும்போது செம சூப்பராக இருக்கும். டைமை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு காரம் உப்பு ரொம்பவே டேஸ்ட் பண்ணுங்க. இப்போ விட்டிங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது சைடில் ஒரு சிப்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு அப்பளம் கூட போதும். ஆனால் எனக்கு இது சும்மா சாப்பிட்றதுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. கட்டாயமாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிளாட் ஃபேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சாரி ஏகேபி கிச்சன், கிளாட் ஃபேஷனும் ஏகேபி கிச்சன். சரியா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.